ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா, ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கல்ல, அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல இருப்பீங்க. இந்த டயத்தில் தாராளமாக பண்ணலாம். அதற்கான முயற்சிகள் பலிதமாகும். என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கூட்டு தொழில் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, துலாம் ராசிக்காரங்க இந்த டயத்தில் திருமணம் தொடர்பான ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம். திருமணம் அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை பார்க்குற பெண்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 7ஆம் இடத்திலிருந்து அவங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன், லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இது மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் இருந்த உடல் நலிவு, ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இதுக்கப்புறம் தீந்துடும். நல்லபடியாக உங்களுடைய சுறுசுறுப்பான எல்லா விதமான செயல்களும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க. துலாம்ங்கிறது தராசு மாதிரி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், கரெக்டாக எடை போட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், அவங்க கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு அந்த தராசு செட்டு கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல், ஒரு சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க. அது எல்லாமே இப்போ மாறிடும். ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் இப்போ மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சுப விரயம் தான். ஓகேங்களா? குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 12ஆம் இடத்துல பதிகிற சுப விரயம். ஒரு தூரதேச பயணங்களுக்கு போகலாங்கிற பிளான் பண்ணுவீங்க, தாராளமாக போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு போய் பேசுவீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. புதுசாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிகளை எல்லாமே பண்ணுங்கள். அதனால மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு சேரும். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அப்புறம் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உடல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதாவது செரிமான கோளாறுகள், இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் ப்ரெஷர் இல்லாமல் இருந்ததுப்பா, எல்லாமே சுற்றி இருக்கிறவங்க நம்மளை போட்டு டென்ஷன் ஆக்கி விட்டு நமக்கு ப்ரெஷர் வர வச்சுட்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதேமாரியான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். இது எல்லாத்தையும் அனுசரித்து கரெக்டாக என்ன பண்ணணும் ஏதுங்கிறது கரெக்டாக அனுசரித்து போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க ரொம்ப பேர் வழக்கறிஞராக இருப்பீங்க. உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே சேரும். உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல பதியுது. வருமானத்தில் எந்த விதமான குறைவுகளும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்காது. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக மிகப்பெரிய வருமானத்தை எல்லாம் பார்ப்பீங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய புதிய முயற்சிகள் சக்ஸஸ். இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன், ஓகேங்களா? ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறோம், அது எதிராளிக்கு ரொம்ப அற்புதமாக ரொம்ப தெளிவாக புரியும். இதுக்கு முன்னாடி சின்ன குழப்பமாக என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எதிராளிக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எதனால் அப்படின்னா 3ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பதிகிறது மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.